ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்கங்கிறத இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஷின் வந்து கேட் 2012 கேட்ட கொஷின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, பார்த்த உடனே இதோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு சொல்லலாம். இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு எத்தனை ஐகன் வேல்யூஸ் இருக்கும்? 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். இதே இது 2x2 மேட்ரிக்ஸ்னா 2 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, அப்போ இதில் 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கு. நான் வந்து முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எப்பயுமே ட்ரேஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஓகே, ட்ரேஸ் அப்படின்னா என்னன்னா டயகனல் எலிமெண்ட்ஸோட அடிஷன் தான் ட்ரேஸ். ஸோ இங்கே 0 0 0 தான் டயகனல் எலிமெண்ட்ஸ். இந்த டயகனல் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுற வேல்யூவும் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸும் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்? 0. அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷனை நம்ம சால்வ் பண்ணாவே தெரியும், இந்த 3 ஐகன் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம்னா 0ன்னு வரணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும்? 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதை ஆட் பண்ணால் 0 + 1 + 1 2. ஸோ இது ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 0 -2 -√2 -√2 மூணே ஆட் பண்ணால் 0 கிடைக்கும். ஸோ இது பாசிபிலிட்டி இருக்கு. சி ஆப்ஷன் சி 1/√2 1/√2 0. இதுவும் ஆட் பண்ணால் 0 ஆகாது. ஸோ இதுவும் நாட் அன் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பார்த்தா √2, √2, 0. இதுவும் 0 ஆகாது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ நம்ம சால்வ் பண்ணல, ஒரு ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம எப்பயுமே இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரேஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் 2012 கேட்ட கொஸ்டின். ஃபார் அன் n cross n மேட்ரிக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் ஒன்ஸ், ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஆல் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 0, த ஐகன் வேல்யூஸ் ஆர் 1, 2 அப் டு n, டி வந்து 1 ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு n, அதர்ஸ் வந்து 0. ஸோ இதையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, n cross n மேட்ரிக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் ஒன்ஸ். ஓகே, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ட்ரேஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். இங்கே அப்போ என்ன வரும்? 2ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு 2 ஐகன் வேல்யூ இருக்கும். அப்போ ரெண்டாவதாக இருக்கிற ஐகன் வேல்யூக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரியும் ரேங்க் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூ. இதோட ரேங்க் 1 தான். அப்போ ஒரு இதோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அப்போ இன்னொரு எலிமெண்ட் என்னவாகும்? 0. அப்போ 0, 2. இது 3x3 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. 3x3 இதோட ட்ரேஸ் என்ன? 3. என்ன இருக்கணும்? ஒரு ஐகன் வேல்யூ எப்படி இருக்கணும்? 3ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு தெரியும் ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூ 1 தான். மீதி எல்லாம் 0 ஆயிரும். ஓகே, அப்போ 0, 0, 3. அப்போ தான் இது 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ். இப்போ ஆப்ஷனை பார்க்கலாம். இப்போ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆப்ஷன். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? 1 ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு n. ஏன்னா இது n cross n மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு ஐகன் வேல்யூ n வரும், மீதி ஃபுல்லாக 0ன்னு வரும். சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து கேட் 2010 கேட்ட கொஸ்டின். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ட்ரேஸ். இப்போ ட்ரேஸோட என்ன வேல்யூ இருக்கு? ட்ரேஸ்க்கு 5ன்னு இருக்கு. அப்போ இதில் எந்த காம்பினேஷன் நம்மளுக்கு ஆட் பண்ணால் 5 வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன வருது? 5, 2, -2. 2 கேன்சல் ஆயிரும், ஆட் பண்ணால் அப்போ 5 வரும். இது ஆப்ஷனாக இருக்கலாம். அப்புறம் பி ஆப்ஷன் -5, -1, -1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -7 கிடைக்கும். ஸோ இட் இஸ் நாட் அன் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் சி பார்த்தோம்னா 5, 1, -1. ஸோ இதுவும் 1, 1 கேன்சல் ஆயிரும். இதுவும் ஆப்ஷனாக இருக்கலாம். டி -5, 1, 1 இது ஆப்ஷன் கிடையாது. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது ஏ அண்ட் சியில் ஏதோ ஒரு ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஐகன் வேல்யூ எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் a - lambda i is equal to 0, where i is identity matrix. ஓகே, ஸோ இப்போ அந்த ஏங்கிறது என்னது? 2, 3, 0, 3, 2, 0, 0, 0, 1.
அதோட மைனஸ் லாம்டா ஐ. ஐங்கிறது நத்திங் பட் இந்த இடத்துல வந்து 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ஐ வந்து 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வரும். ஸோ நம்ம இந்த ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா இதுதான் ஆன்சராக வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 மைனஸ் லாம்டா 3 0 3 2 minus lambda 0 0 0 1 minus lambda is equal to 0. ஓகே, இப்போ ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவலி என்ன கிடைக்கும்? 2 minus lambda into இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ 2 minus lambda into 2 minus lambda 1 minus lambda. ஓகே, செகண்ட் டேர்ம் என்ன? மைனஸ் போட்டு நம்ம 3 போட்டு இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் பண்ணுவோம். அப்போ 3 into 1 minus lambda அந்த டேர்மை எழுதியிருக்கோம், which is equal to 0. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 minus lambda வந்து ரெண்டுலையுமே காமன் டேர்மாக இருக்குது. அதனால் 1 minus lambdaவை வெளியே எடுத்திருக்கேன். எடுத்தால் என்ன டேர்ம் வரும்? இதில் 2 minus lambda the whole square மைனஸ் இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 9 which is equal to 0. இப்போ ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது, அதோட ப்ராடக்ட் 0. அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஒன்று இந்த நம்பரை தனியாக is equal to 0 பண்ணணும், இந்த நம்பரை is equal to 0ன்னு பண்ணணும். இப்போ இந்த நம்பரை 0 பண்ணால் என்ன வரும்? 1 minus lambda is equal to 0. அப்போ lambda is equal to 1. அப்போ ஒரு ஐகன் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ மீதி ரெண்டு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? இதை நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளஸ்ட் மெத்தட் என்னன்னா 2 minus lambda the whole square minus 9 is equal to 0. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ ப்ராப்ளம் இல்லை. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 minus lambda the whole square is equal to 9. அப்போ 2 minus lambda is equal to root 9. அப்போ 2 minus lambda is equal to plus or minus 3. அப்போ plus 3 இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? lambda is equal to minus 1 வரும். minus 3 இருந்ததுன்னா lambda is equal to 5 வரும். ஐகன் வேல்யூஸ் என்ன வரும்? 5, 1, minus 1. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஜஸ்ட் 2018 கேட்ட கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 of the eigen values of the matrix. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ரெண்டோட ஐகன் வேல்யூஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 1 and -1. வாட் இஸ் த தேர்ட் ஐகன் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே மட்டும் ஏங்கிற டேர்ம் இல்லை அப்படின்னா ட்ரேஸை வச்சு டைரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா ட்ரேஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். அப்போ இங்கே சப்போஸ் ஏக்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை டைரெக்டாக ஆட் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு அன்னோன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, ஏங்கிற ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஏங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் ட்ரேஸ். அப்போது சப்போஸ் அதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் எல்லாம் λ1, λ2, λ3 இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ λ1 + λ2 + λ3 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ட்ரேஸ் என்னது? a + 2 + 1 3. அப்போ a + 3. ஓகே, இதில் ரெண்டோட ஐகன் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 and -1. அப்போ நீங்கள் வந்து எந்த ஐகன் வேல்யூ வேணாலும் அதை இமேஜின் பண்ணிக்கலாம். நான் வந்து λ1 தான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் தேர்ட் ஐகன் வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் λ3 கூட கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ λ1 + நான் ரெண்டு ஐகன் வேல்யூ 1 -1 is equal to a + 3. 1 - 1 கேன்சல் ஆயிரும். அப்போ λ1 is equal to a + 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ எழுதிட்டு which is equal to λ1, λ2, λ3. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்னா என்ன வரும்? ஏ இன்டூ அந்த ரோ காலம் எலிமினேட் பண்ணால் இன்ட்டு 2 -3 இன்டூ இந்த ரோ காலம் எலிமினேட் பண்ணால் 3 வரும். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன? 2a - 9. இதுதான் λ1, λ2, λ3. நமக்கு ரெண்டு லாம்டாவோட வேல்யூ தெரியும், λ2 and 3யோட வேல்யூ தெரியும். அப்போ λ1 is equal to 1 into -1 which is equal to 2a - 9. அப்போ λ1ஓட வேல்யூ என்ன? -2a + 9. ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த மேலே இருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? λ1 இருக்குது. ஈக்குவேஷன் 2லேயே λ1 தான் இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணால் ஏவோட வேல்யூ கிடைக்கும். அப்போ a + 3 is equal to -2a + 9. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 2ன்னு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த தேர்ட் ஐகன் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஐகன் வேல்யூ தான் வேணும். அப்போ நம்ம அந்த ப்ரீவியஸாக இருக்க ரிலேஷனை யூஸ் பண்ணணும்.
ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஈக்குவேஷன் 2 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதனால ஈக்குவேஷன் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே ஐகன் வேல்யூ கிடைச்சிரும். அப்போ lambda 1 is equal to என்ன வரும்? 2 plus 3 which is nothing but 5. அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வேணும்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். தேங்க்யூ.